Praise the Lord. Welcome to session 2 of the teaching series, Battling or Overcoming Character Enemies. நம்முடைய வாழ்க்கையிலே சுபாவ வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய அல்லது வளர விடாமல் தடுக்கக்கூடிய சக்திகள், அவைகளை மேற்கொள்வது எப்படி? இது ஒரு போராட்டம். நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னது போல this is a battle. அதனாலதான் இதற்கு ஓவர்கமிங் கேரக்டர் பேட்டில்ஸ் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இன்னொரு டாபிக் உங்களுக்கு வேண்டும் என்றால் இதே டீச்சிங்க்கு டெவலப்பிங் கிரைஸ்ட் லைக்னஸ் இன் அஸ், நமக்குள்ள தேவ சாயலை வளர்த்து கொள்ளுதல், developing Christ likeness in us. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு இருக்கிற one of the goals, வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான லக்கு, of the many goals that God has for you and for me, உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த லக்கை நாம் பார்ப்போம் என்றால் அதிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி, குணத்திலே நாம் இயேசுவை போல மாற வேண்டும். சரி, இப்பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். We are now children. இதை நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Even before we go there, John chapter 1 verse 12. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். John chapter 1 and verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். To as many who accepted Jesus, to them he gave the power to be called the children of God. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தை அடைகிறோம். The moment we are saved, we are given that privilege to be called the child of God. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை, சந்தேகமே இல்லை. We are children. Now listen to me very carefully as I read 1 John chapter 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவனுடைய அன்பு யோவான் 3:16 வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் இயேசுவை தந்துருளி நம்மிலே அன்பு கூர்ந்தார் இல்லையா? God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have life eternal, life everlasting. அப்ப தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, அது நிமித்தம் இயேசுவை தந்தருளினார். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். சரி, திருப்பி வாசிக்கிறேன். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, யோவான் எழுதுகிறார், இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதுல சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா,
ரட்சிக்கப்பட்டவர்கள்? எஸ், John 1:12 says that. யோவான் 1:12 அதை சொல்லுகிறது. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அண்டர்லைன், இனி எவ்விதமாய் இருப்போம். ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பிள்ளை ஆகியாச்சு. ஆனால் இனி வாழ்க்கையில நாம் எந்த அளவிற்கு வளரப்போகிறோம், that cannot be said for sure. ஒருவரை குறித்து நான் உறுதியாக இவ்வளவு வளர்ந்திருக்கிறார் என்று சொல்லிவிட முடியாது, அல்லது எவ்வளவு வளருவார் என்பதை நாம் முன்பாகவே சொல்லிவிட முடியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பிள்ளை ஆயிடுறோம். ஆனா நம்ம ஓட வேண்டிய ஓட்டத்துல ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக வளர வேண்டும், கிரைஸ்ட் லைக் நேச்சருக்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிறது லக்கு. அதை நாம் போன செஷன்ல பார்த்தோம். ஆனால் எவ்வளவு தூரம் ஓடுவோம் ஒவ்வொருத்தரும், how far we will run, that is yet to be clear. இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும், listen listen listen, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, when Jesus comes back, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, எந்த அளவிற்கு நம்ம வளருவோம் நம்முடைய வாழ்க்கையில என்பது உறுதியாக சொல்லப்பட முடியாது. ஆனால் அவர் வரும் பொழுது அவரை போல நாம் இருப்போம். இதையெல்லாம் வைத்து என்னுடைய புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன், கவனியுங்கள். ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பிள்ளையாகிவிட்டோம். இப்பொழுது எந்த அளவிற்கு நம்ம வளருவோம் என்பதை ஒன்றும் நிதானித்து சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் அப் டு தி இண்டிவிஜுவல், ஒவ்வொருவரை பொறுத்தது. நாம் குழந்தைகளாய் இருக்கிறோம், பட் எந்த அளவிற்கு நாம் வளரப்போகிறோம்? நம் குழந்தையாய் இருந்த பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் குழந்தையை போல சிந்தித்தேன், புருஷனான போதோ இல்லையா? அப்படிதான் இருக்கு. 1 கொரிந்தியர் 13:11, 1 Corinthians chapter 13 and verse 11. Let us look at that. 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன், குழந்தையை போல. நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப குழந்தை நிலை என்று ஒன்று உண்டு, புருஷன் நிலை என்ற ஒரு நிலை உண்டு என்பதை இந்த பகுதியிலே நாம், அல்லது 1 கொரிந்தியர் 13:11 நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நல்லா கவனிக்கணும். I'm trying to help you understand a very important concept in Christian growth. கிறிஸ்தவ வளர்ச்சியில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக இது கிளியராக பேசப்படுவது இல்லை. Therefore, if you want to really understand, I want you to listen and capture this concept of Christian growth. இந்த கிறிஸ்தவ வளர்ச்சியை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு இம்மீடியட்டா குழந்தை ஆயிடுறோம், தேவனுடைய குடும்பத்துல வந்துடுறோம். ஆனா எந்த அளவிற்கு நாம் வளருவோங்கிறது உறுதியாக சொல்லப்பட முடியாது என்று 1 யோவான் 3:2 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் பொழுது அவரை போல இருப்போம் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. when he comes we will be like him. ஆனா எந்த அளவிற்கு வளருவோம் சொல்ல முடியாது. சரி, இப்ப 1 கொரிந்தியர் 13:11 என்ன சொல்லுகிறது? நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், அது ஒரு நிலை. ஆனால் நான் புருஷனான போதோ, when I became a grown up man, I left those things.
அப்ப அந்த growthன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, growthன்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த இடத்துல கொரிந்தியருக்கு எழுதும்போது அப்படி சொல்லுகிறார். யோவானுக்கு வருவோம். Let us come to John. 1 John chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஆரம்பத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசித்தோம். இப்ப 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12, 13, 14. 1 John chapter 2 verse 12, 13 and 14. அதுல 12ஆம் வசனம் பிள்ளைகளே என்று ஆரம்பிக்கிறார். 13ஆம் வசனம் பிதாக்களே என்று ஆரம்பிக்கிறார். 14ஆம் வசனம் பிதாக்களே என்று ஆரம்பிக்கிறார். 13லும் 14மான வசனத்துல நீங்க உள்ள பாத்தீங்கன்னா வாலிபரே வாலிபரே என்ற வார்த்தை வருகிறது. பிள்ளைகள், வாலிபர், பிதாக்கள். This has nothing to do with a person's age. ஒரு நபருடைய வயதை வைத்து இங்கே சொல்லப்படவில்லை. அப்ப யோவான் வளர்ச்சியை குறித்து பேசும் பொழுது பிள்ளை நிலை, வாலிபர் நிலை, பிதாக்கள் நிலை என்று சொல்லுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது குழந்தை, புருஷன் என்ற 2 நிலையாக அவர் சொன்னார். இப்ப இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறதற்கு முன்பதாக இந்த 1 யோவான் 2, 12, 13, 14 சற்று விரிவாக உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். கவனியுங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்ட நிலையை குறிக்கிறது. கிளியரா இருக்கு பாருங்க. How beautiful the scripture is. யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க 1 யோவான் 2:12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். சோ அந்த சைல்டு ஸ்டேஜ், பிள்ளைகள் ஸ்டேஜ். இப்ப 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், அதுல பிதாக்களை குறித்து, வாலிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலாவது புரோகிரசிவா பார்க்கிறதற்காக 13ஆம் அதிகாரத்தில் உள்ள வாலிபர் பகுதியை எடுக்கிறேன். 14வது வசனத்திலே வாலிபர் பகுதியை எடுக்கிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு அறிந்திருக்கிறேன். அப்ப நீங்கள் ஓவர் கம் பண்ண, வாழ்க்கையிலே உங்களுக்கு வருகிற எதிர் சக்திகளை மேற்கொள்ள பழகின ஸ்டேஜ் தான் வாலிபர். இன்ஃபேக்ட் பிள்ளைகளை குறித்து 13ஆம் வசனத்திலே ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. பிள்ளைகளை, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாவினுடைய அன்பை அறிந்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். சோ பிள்ளைகள் என்பது என்ன, வாலிபர் என்பது என்ன, பிதாக்கள் என்பது என்ன என்பதை யோவான் சற்று நமக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். 14ஆம் வசனத்துல வாலிபர் என்ன போட்டிருக்கிறது? வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப ஓவர் கம் பண்ண பழகினவர்கள், ஆவிக்குரிய யுத்தம் செய்யக்கூடியவர்கள், ஜெயம் எடுக்க பழகினவர்கள் வாழ்க்கையில அவர்கள் வாலிபர். ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங், யங் மென் ஆர் யங் விமென், ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங். இப்ப பிதாக்கள் என்ற நிலைக்கு வருவோம். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அதாவது ஆண்டவரை குறித்த அதிகமான வெளிப்பாடுகளை உடைய பக்குவம். ஆமென். growing in knowing God. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். A lifetime of knowing God is our call.
அதை குறித்து நான் பிறகு உங்களோடு கூட பேசுவேன். நம்ம எந்த அளவிற்கு தேவனை அறிந்திருக்கிறோமோ, how much we have known God in revelation, வெளிப்பாடுகளோடு தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வர முடியும். Only to the degree we have a revelation of God and His nature, we will be conformed to His image. We will come to that little later. But இப்போதைக்கு கிறிஸ்டியன் ஸ்டேஜஸ் இருக்கிறது, வளர்ச்சிக்கான நிலைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன். இப்ப இன்னொரு காரியம் பவுல் சொல்றார், பிள்ளைகள் அப்புறம் புருஷர். இங்கே யோவான் சொல்லுகிறார் பிள்ளைகள், வாலிபர், பிதாக்கள். யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், இப்பொழுது பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் வரும் பொழுது அவரை போல இருப்போம். I'll come to that. I will also explain that. But before that, let me explain one more very important in the growth stage. பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிற இடமும் உண்டு வேதத்துல. புத்திரர் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியமும் இருக்கிறது. Please come to that. Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Matthew 5:9, இயேசுனுடைய மலை பிரசங்கம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். This is different from John 1:12. யோவான் 1:12 சொல்லப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட காரியம் இருக்கிறதே, அது வேற. இங்கே இயேசு மலை பிரசங்கத்துல மத்தேயு 5:9 சொல்லுகிறாரே புத்திரர் என்று. தேவனுடைய புத்திரர். இது வேற. Sons of God என்பது வேற, children of God என்ற நிலை வேற. Children of God என்பது ரட்சிக்கப்பட்ட உடனே உண்டாகிற ஒரு நிலை, அது எல்லாரும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் புத்திரர் என்ற நிலை, வளர்ச்சியின் நிலை, நல்ல கவனிங்க, அது நம்மை பொறுத்தது. பிள்ளை என்ற ஒரு உரிமை தேவன் நமக்கு கொடுத்தது, அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்தார் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். It is given to us to be called the children of God, but it is up to us to grow up to be called or be matured as sons and daughters of God. தேவனுடைய புத்திரராக வளருவது என்பது நமக்கு உரிய ஒரு சேலஞ்ச், நமக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு முன்பதாக இருக்கிற ஒரு பாதை. அதிலே நடந்து போனால் நாம் அந்த நிலையை அடைவோம். புத்திரர். கவனியுங்கள் இன்னொரு வசனம். If you read Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Romans 8 and verse 14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Those who are led by the Spirit are called sons of God. Not everybody will be called sons of God. Those who are led by the Spirit are called sons of God. Matthew 5:9. Not everybody will be called the sons of God, but only the peacemakers. சமாதானம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். நல்லா கவனிங்க. பிள்ளைகள் என்ற ஒரு அல்லது பிள்ளை என்ற ஒரு ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்படுகிறதே, அது ரட்சிக்கப்படும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதை ஒரு உரிமையாக, இலவசமாக அந்த ஒரு பிரிவிலேஜ, அந்த ஸ்டேட்டஸை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பட் அது நிபந்தனை இல்லாத, அன்கண்டிஷனல். ஜஸ்ட் பிலீவ் இன் ஹிம், அக்செப்ட் ஹிம். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவர் சிலுவையிலே செய்து முடித்த கிரியையை நம்புங்கள்.
Believe in the finished work of Jesus on the cross and you become a child of God. ஆனால் புத்திரர் என்ற காரியத்தில் நீங்க பார்த்தா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Those who are led by the Spirit are called sons of God. அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டாதான், மாம்சத்துல நடத்தப்பட்டால், சென்டிமெண்ட்ஸ்ல நடத்தப்பட்டால், பிரஷர்ல நம்ம வழி நடத்தப்பட்டால், we can be led by pressure, we can be led by sentiments, we can be led by flesh, we can be led by carnal desires, we can be led by the devil himself. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், கோள் சொல்லுகிறவர்கள், பிராண சிநேகிதரை பிரித்து வைக்கிறவர்கள், பிரிவினைக்கு வித்திடுகிறவர்கள், வளராதவர்கள், புத்திரர் இல்லை, பிள்ளைகள், இன்னும் வளரல, கொஞ்சம் கொச்சையா சொல்லணும்னா இன்னும் சில்லறையா தான் இருக்கிறாங்க, இன்னும் வளரல, இன்னும் சில்லற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறாங்க, இன்னும் வளரல. ஆமென். grow up. ஆமென். வளர வேண்டும். ரட்சிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். But what is the right response that we should give for being inducted into the family of God? குடும்பத்தின் பெயரை காப்பாற்றணும். இயேசுனுடைய சாயல் அதற்கு ஒப்ப வளரணும். குடும்பத்துல சேர்க்கப்பட்டோம், தேவனுடைய குடும்பத்துல. அப்ப தேவனுடைய குணாதிசயம் ஒன்று உண்டே, அதற்கு ஏற்ற விதத்துல இருந்தா தானே அந்த தேவனுடைய குடும்பத்துல நம்ம இருக்கிறது, அந்த குடும்பத்திற்கு ஒரு பெருமை. சொல்றது புரியுதா? வளர வேண்டும். சில வீட்டில் பிள்ளைகள் பெற்றோரை போல இருக்க மாட்டார்கள், அவமான சின்னமாக இருப்பார்கள். They wouldn't conform to the character of their parents. இன்னார் பிள்ளையா இவ்வளவு கேவலமா இருக்கிறியே என்று பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? குடும்பத்தின் பெயரை காப்பாற்ற வேண்டும். தேவனுடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட்டோம். சரியா? இப்ப ரோமர் 8:14 வாசித்தோம், மத்தேயு 5:9 வாசித்தோம். இன்னொரு இடத்தை காட்டுறேன் பாருங்க. I'll show you another scripture in Matthew 5 itself. இயேசுனுடைய மலை பிரசங்கத்திலேயே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலேயே இன்னொரு பகுதி, Matthew 5 verse 44, 44ஆம் வசனம். இயேசு மலை பிரசங்கத்துல பரிசேயர்களுடைய வேதபாரகர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி மேலாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். Our righteousness should exceed the righteousness of the Pharisees and the scribes. ஐயோ, எப்படி அவங்க தான் எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பாங்களே? இல்ல, இயேசு அங்கே விளக்கி சொல்லுகிறார், அவர்கள் வெளியில கரெக்டா இருக்கிறாங்க, உள்ள சரியில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் மறுபடியும் நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்திற்கு பிறகு 48ஆம் வசனம் வரை, Matthew chapter 5 verse 20 onwards up to verse 48, அந்த செக்மெண்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், verse 22, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், verse 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனம் 32, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனம் 34, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனம் 39, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனம் 44.
இந்த 44வது வசனத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறாரே, அதை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நம்பர் 1. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நம்பர் 2. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நம்பர் 3. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்பர் 4. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்பர் 5. வசனம் 45. இப்படி செய்வதனால், எப்படி செய்வதனால்? இந்த 5 காரியங்களை செய்வதனால், சத்துருக்களை சிநேகிக்கிறதுனால், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால், பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதுனால், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதுனால், துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதுனால், இந்த 5 காரியங்களை செய்கிறதுனாலே வசனம் 45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்ப புத்திரராய் இருப்பீர்கள்? இப்படி செய்வதனால். எப்படி செய்வதனால்? வசனம் 44 ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். Very, very obvious that wherever the word sons is mentioned, புத்திரர் என்ற வார்த்தை எங்கே எல்லாம் வருகிறதோ அங்கே எல்லாம் நிபந்தனையோடு வருகிறது. மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் நிபந்தனையோடு வருகிறது. தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், நிபந்தனையோடு வருகிறது. இங்கே மத்தேயு 5:44-45 5 காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்படி செய்வதனால் நீங்கள் புத்திரர் எனப்படுவீர்கள். இட் இஸ் கண்டிஷனல். அப்ப பிள்ளைகள் என்ற ஒரு நிலை உண்டு, புத்திரர் என்ற இன்னொரு நிலை உண்டு. நீங்கள் புத்திரராக வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பாலகன் பிறந்தார், ஆனால் குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். குமாரனாக நீங்கள் எப்பொழுது வளருவீர்கள்? பாலகனாக தேவனுடைய குடும்பத்திலே பிறந்த நீங்கள் எப்பொழுது நீங்கள் புத்திரராக வளருவீர்கள்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்டது குமாரன். எப்ப இயேசுவை குமாரன் என்று சொல்லி பிதா அழைத்தார், இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வரும் பொழுது, இவர் என் நேசகுமாரன், this is my beloved son, heaven's endorsement on Jesus, in whom I am well pleased. எப்பொழுது தேவனுக்கு பிரியமான நிலையிலே நாம் வளர்ந்து வருகிறோமோ அதுதான் புத்திரர் நிலை. Are you able to capture what I'm trying to say, what I'm trying to teach, what I'm trying to explain? Are you understanding the concept? நான் சொல்லுகிற இந்த காரியம் உங்களுக்கு புரிகிறதா? இவரன் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். உங்களை பார்த்து என்றைக்கு தேவன் இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரத்தி, இவனிலே பிரியமாய் இருக்கிறேன், இவளிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று எப்பொழுது சொல்ல முடியும்? இவன் என் பிள்ளை, நான் இவனை நேசிக்கிறேன் என்று எப்பொழுதும் ஆண்டவர் சொல்ல முடியும். இவள் என் பிள்ளை, இவளை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் எப்பொழுதும் சொல்ல முடியும். ஆனால் நம்மை நேசிக்கிறது எப்பொழுதும் நேசிக்கலாம், ஆனால் நம்மிலே பிரியமாய் இருக்கிறாரா என்ற கேள்வியை நாம் கேட்டால், if we have to ask the question, is he pleased with us? That is another question to be answered. It's easy to answer the question, does God love us? Oh yes, he loves all of us. He loves the whole world. He loves even the sinners. அவர் பாவிகளையும் நேசிக்கிறார், முழு உலகத்தை நேசிக்கிறார். அவர் அன்பின் உருவம், அவர் அன்பிலே மாறுவது இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிறார்.
ஆகவே எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறார். எஸ், even he loves sinners. He loves the whole world. ஆகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா என்ற கேள்வியை கேட்டால் எஸ் என்று எம்பேட்டிக்கா சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களில் பிரியமாய் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் very often we will not be able to answer that question with a clear yes. ஆமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறுத்தரத்தை கொடுக்க முடியாமல் நாம் இருப்போம், தவிப்போம். This is my beloved son in whom I am well pleased. இந்த குமாரன் தான் நமக்காக சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Amen. We have to grow up to become matured sons in the house of God. தேவனுடைய வீட்டில் நாம் குமாரர்களாக வளர்ந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த தேவகுமாரன், அதாவது ஆண்டவருடைய புத்திரர்களாக பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அல்ல, புத்திரராக வளர்ந்த ஒரு கம்பெனி ஆஃப் பீப்புள் இந்த பூமியிலே தோன்றுவதற்காக தேவனும் காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி ஆஃப் பீப்புள். தேவன் அவர்களை கொண்டுதான் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். லிசன், கவனிங்க. வசனம் 19, ரோமர் 8. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, எல்லா கிரியேஷனும் காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக? For the manifestation of the sons. The Bible says the whole creation is mourning and groaning for the manifestation of the sons of God. தேவனுடைய குமாரர்கள் வெளிப்படுவதற்காக முழு சிருஷ்டியும் ஆவலோடு காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அது இந்த பூமி சபிக்கப்பட்டது தெரியுமா? மனுஷன் பாவம் செய்த பொழுது அந்த கிரியேஷன் எல்லாம் சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சன்ஸ் வரும் பொழுது அவர்களும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். கவனிங்க, அந்த சிருஷ்டியானது சுயேஷத்தினாலே அல்ல, கீழ்ப்படித்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. For the manifestation of the sons of God, the whole creation is in birth pain and it is waiting for the manifestation of the sons. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. வசனம் 17, ரோமர் 8. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இங்க பாருங்க, சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், 2 பகுதியாக அங்கே வாசிக்கிறோம். 17ஆம் வசனம், ரோமர் 8:17. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, அது வேற. யூ ஆர் a child of God, சரியா? அதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆனால் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர், அது வேற. ஜாயிண்ட் heirs with Christ, அது நிபந்தனையோடு வருகிறது. பிள்ளைகளானால் சுதந்திரர் தான், ஆனால் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராய் இருக்கணும்னா கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படுவதற்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். Being a joint heir with Christ is different from just being heirs of God, according to Romans 8:17. இங்க பாருங்க, பிள்ளைகள் புத்திரர், குழந்தை புருஷன், பிள்ளைகள் வாலிபர் பிதாக்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். heirs of God, joint heirs with Christ. தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், 2 வேற. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வளர வேண்டும் என்பதற்கு இவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வசனத்துல மிக தெளிவாக நமக்கு இருக்கிறது. Come to Matthew chapter 11.
Matthew chapter 11, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். Matthew 11 verse 28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்க பாருங்க, there is a rest that is going to be given for those who are weary and heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு அவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இயேசுவினிடத்திலே வரலாம். ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டு காடும் மேடு மலை குகை இல்ல பல பிரயாசங்கள் எல்லாம் செய்து வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தேடுகிற நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்ட் ஃப்ரம் வாட்? ரெஸ்ட் ஃப்ரம் ட்ரைங் டு earn salvation. ரட்சிப்புக்காக படுகிற பிரயாசம் இருக்கிறதே, அதுல இருந்து ஒரு இளைப்பாறுதல், ரெஸ்ட். He has done it for you. பட் அதுக்கப்புறம் பாருங்க, நான் சாந்தமும், வசனம் 29, மத்தேயு 11ஆம் அதிகாரம், மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். This is the words of Jesus. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இது வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப நுகத்தை சுமக்கணும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். இங்க பாருங்க, அந்த காலத்துல வயல்வெளியில அந்த நிலத்தை உழுவதற்கு, பயிரிடுவதற்கு முன்பதாக அந்த நிலத்தை உழுவதற்கு ஏர் மாடுகளை, காளை மாடுகளை, 2 மாடுகளை பூட்டி அங்க பின்னால அந்த நிலத்தை உழுவதற்கான ஒரு டூல் ஒன்றை வைத்திருப்பார்கள். அது அப்படியே மேலையும் கீழையும் திருப்பி போயிட்டு வரும். அதுல இந்த தோள் மேல வைத்திருப்பாங்க, அதுதான் நுகம். அந்த காளையின் மேல அந்த ஒரு நுகத்தை வைத்திருப்பார்கள். யூசுவலா முதல்ல இதுவரைக்கும் அந்த மாதிரி வேலை செய்யாத ஒரு இளம் காளை, அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு மூத்த ஒரு காளையோடு சேர்ந்து அந்த நுகத்திலே பூட்டுவார்கள். அந்த மூத்த காளை என்ன பண்ணும்? இந்த இளைய காளை கூட அப்படியே வர இது பழகிறோம். நான் சொல்றது புரியுதா? இப்ப பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் இயேசு சொல்லுகிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, மூத்த காளையாகிய இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். come and take the yoke with me. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். see, this is different. மத்தேயு 11:28 இளைப்பாறுதல் வேற, மத்தேயு 11:29 இளைப்பாறுதல் வேற. மத்தேயு 11:28 இளைப்பாறுதல் என்ன? அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28. you will receive rest. come to me those who are weary and heavy laden and I will give you rest. Matthew 11:28. Matthew 11:29. you will find rest. இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். you will find rest. the rest mentioned in verse 29 is different. அதற்காகத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள். வெளியிலே வருகிறார்கள். அது ஒரு இளைப்பாறுதல். கரெக்டா? எகிப்தில இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ஆபரேஷன்ல இருந்து அந்த ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு இளைப்பாறுதல். The people of Israel are given rest from the oppression of Pharaoh and they are delivered under the leadership of Moses, and truly they have experienced one level of rest. ஒரு இளைப்பாறுதல். இப்ப வேலை இல்ல, ஆனால் அற்புதமாய் ஆண்டவர் அற்புதங்களோடு வழிநடத்தி வருகிறார், ஒரு ரெஸ்ட். பட் கானான் என்ற ஒரு காரியம் இருக்கிறதே, அது இன்னொரு இளைப்பாறுதல். That is the rest they must find.
This is the rest he gave them. அதாவது எகிப்திலிருந்து வெளியில வருகிற இளைப்பாறுதல் தந்தை இளைப்பாறுதல். ஆனால் கானான் என்ற இளைப்பாறுதலை இவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் நிறைய பேர் கண்டுகொள்ளவில்லை. நான் சொல்றது புரியுதா? Many did not find the rest that they were meant to be finding. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? கவனிங்க. If you read Psalms, you can find out. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். சங்கீதம் 95, Psalm 95. Verse 10 and 11. சங்கீதம் 95 10-11 வசனங்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். They will not find the rest that I promised them. The rest I gave them from Egypt is different, but I promised another rest for them in Canaan, the promised land. But I'm not going to allow them to have it because they fail to understand my ways. வளர்ச்சி இல்லை. எட்டாம் வசனம், சங்கீதம் 95. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி, வழிகளை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய கிரியைகளை அறிந்திருக்கிறோம். ரட்சிப்பு, சிலுவையின் கிரியை, அவருடைய கிரியையை அறிந்தது ஒரு நிலை வளர்ச்சி. அவருடைய வழிகளை அறிந்து கொள்வது இன்னொரு நிலை நிகழ்ச்சி. Knowing the works of God is one level of Christian blessing, but knowing the ways of God, knowing the will of God, knowing the wisdom of God is what God is calling us to. தேவன் நம்மை அதற்காகத்தான் அழைக்கிறார். புரிகிறதா? ஆமென். வழிகளை அறியவில்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தால், if you read 1 Corinthians chapter 10, எல்லாரும் அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். எல்லாரும் செங்கடலை கடந்தார்கள் இல்லையா? எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், எல்லாரும் கம்யூனியன் எடுத்தார்கள். அப்படித்தான் வாசிக்கணும் 1 கொரிந்தியர் 10 மாடர்ன் டே வெர்ஷன். ஆனாலும் வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 10. அப்படி இருந்தும் வசனம் 5, எப்படி இருந்தும் ஞான பானத்தை குடித்தும் ஞான போஜனத்தை புசித்தும் ஞான கண்மலை கூட இருந்தும் இல்லையா? அப்படி இருந்தும் 1 கொரிந்தியர் 10:5 அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில், that a sad scripture, அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. நான் சொல்றது புரியுதா? தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. இவர் என் நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து பிதா சாட்சி கொடுத்தார். ஸ்டிக்கர் ஒன்று நீங்க பாப்பீங்க இல்லையா? இந்த புக் ஷாப்லாம் ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஸ்மைலி ஸ்டிக்கர் இல்ல, அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கரு இல்ல, 2 கண்ணு, அப்புறம் ஒரு நல்ல சிரிச்ச வாய், ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஸ்டிக்கர்ல இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே ஆட் பண்ணணும் போல இருக்கும். ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ, பட் இஸ் ஹி ப்ளீஸ்ட் வித் யூ என்ற ஒரு கேள்வியை கேட்கணும் போல இருக்கும். நீ சிரிக்கலாம், புன்முறுவல் கொள்ளலாம், தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி, ஆனால் தேவன் உன்னில் பிரியமாய் இருக்கிறாரா?
அவர் புன்முறுவல் கொள்ளுகிறாரா உன்மேல? நீ புன்முறுவல் கொள்ளலாம், அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதனாலே. அவர் உன்னை பார்த்து புன்முறுவல் கொள்ள முடியுமா? அவர் உன்னிலே பிரியமாய் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். That is the level that God wants you to grow up to. நீங்களும் நான் அந்த லெவலுக்கு வளர வேண்டும் என்று தான் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அப்படி இல்லை, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவில்லை. They failed to receive the rest that God had for them. Amen. வளர வேண்டும். இப்ப 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நமக்கு நேரம், இந்த செஷனை முடிப்பதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. Wanted to teach so many things on Christian character development. கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சியை குறித்து உங்களுக்கு அநேக காரியங்களை முறையாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வசனத்திலே இருக்கிற காரியத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ சபைக்கு போனோம், பரலோகம் போறோம், அதுல மட்டும் திருப்தியா இருக்காதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் வைத்திருக்கிற முழுமைக்குள்ள வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கையின் திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்பொழுது அவரை போல நாம் இருப்போம், அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். என்னுடைய புரிந்து கொள்ளுதலை சொல்லுகிறேன். பாருங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரட்சிக்கப்படுகிறீர்கள், பாளையத்திற்கு புறம்பே இருந்தீர்கள், இருளின் ராஜ்யத்திலே இருந்தீர்கள், ஒளியின் ராஜ்யத்திற்குள் வந்து விட்டீர்கள். இப்பொழுது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கிறிஸ்டியன் லைஃப், பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு விட்டீர்கள். இப்பொழுது இங்கே உங்களுக்கு ஃபினிஷ் லைன், கிரைஸ்ட் லைக்னஸ், இயேசுவை போல நீங்கள் மாறுவதற்கான ஒரு லக்கு இருக்கிறது. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஓட போறீங்க, எவ்வளவு தூரம் பிரயாணிக்க போறீங்க? பிள்ளை என்ற நிலையிலிருந்து வாலிபர், பிதாக்கள் என்ற நிலைக்கு வரப்போறீங்களா? இங்க பிள்ளை என்ற நிலையிலிருந்து, குழந்தை என்ற நிலையிலிருந்து புருஷன் என்ற நிலைக்கு வரப்போறீங்களா? இங்க பிள்ளை என்ற நிலையிலிருந்து புத்திரன் என்ற நிலைக்கு வரப்போறீங்களா? எந்த அளவுக்கு வளர போறீங்க? 50%, 60%, 80% ஆண்டவருடைய வருகை வரைக்கும், உங்களுடைய மரணம் வரைக்கும்? இங்க பாருங்க, எந்த அளவுக்கு வளர்ந்தீர்களோ அந்த அளவிற்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். இது ரட்சிப்பு இல்லை, இது பலன், இது ரிவார்ட். When God comes to reward you, He will look into how much you have inherited His likeness in your life. உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சாயலை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள், ஒன்று. இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அவர் கொடுத்த வேலை எவ்வளவு செய்து முடித்திருக்கிறீர்கள், பர்சன்டேஜ் ஆஃப் இட். அடுத்து, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருந்த நன்மையை எத்தனையை நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டீர்கள். இந்த 3 காரியத்தை வைத்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பார். அவர் வரும் பொழுது கேரக்டர்ல நீங்க குறைஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு 60-70 தான் வந்திருந்தீங்கன்னா, மீதி ஆஃப்செட் பண்ணிடுவாரு. ஏன்னா அவரோடு கூட இருப்பதற்கு, அவரை போல அவருக்கு ஒப்பாக அந்த டெபிசிட் வில் பி கவர்ட். சிலருக்கு 40% டெபிசிட் கவர் பண்ணணும், சிலருக்கு 50% டெபிசிட் கவர் பண்ணணும், சிலருக்கு 80% கவர் பண்ணணும், சிலருக்கு 100% கவர் பண்ணணும். ஒரு வளர்ச்சியே இல்லை. ஆனால் அவர் வரும் பொழுது அவரை போல இருப்போம். ஆனால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிற அந்த பிரயாணத்திலும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த வேலையிலும் எந்த அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு ரிவார்ட்ஸ் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இந்த ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் அல்டிமேட் கிடையாது, பரலோகம் என்ற ஒரு காரியம் அல்டிமேட் கிடையாது. தேவன் வைத்திருக்கிற முழுமையான திட்டத்திற்குள்ள எகிப்தை விட்டு வெளியிலே வருகிறது ஒரு காரியம், ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசிப்பது இன்னொரு காரியம். It is one thing to be a heir of God. It is another thing to be joint heirs with Christ. அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று ரோமர் 8:17 நான் உங்களுக்கு சொன்னேன். அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், to be able to rule and reign with Christ, it is not an automatic right.
Revelation 3:21 வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Revelation 3:21 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நல்லா கவனிங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்திருப்பான் என்று இயேசு சொன்னார். யாரு ஜெயம் கொள்ளுகிறவர்கள்? எல்லாரும் கிடையாது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல, Jesus did not sit at the right hand of the Father in the Father's throne just because he was his son. He was there because he was an overcomer. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல, நல்லா கவனிங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எல்லாரும் கிடையாது, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எல்லாரும் இயேசுவுடனே கூட சிங்காசனத்திலே கூட உட்கார்ந்து ஆளுகை செய்ய போவதில்லை. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12 If you suffer with him, you will reign with him. அவருடைய ராஜ்யத்துல, குமாரனுடைய ராஜ்யத்துல, 1000 வருட அரசாட்சியில அவரோடு கூட இருப்பதற்கு நாம் தகுதி பெற வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒன்று, பிதாவின் ராஜ்யத்திலே போய் சேர்வது என்பது ஒன்று. ஆனால் குமாரனுடைய ராஜ்யத்தில் இந்த 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட ஆளுகை செய்வது என்பது இன்னொரு பிரிவிலேஜ். நித்தியத்திலேயும் நமக்கு பலன் உண்டு. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரத்தினுடைய மகிமை வேற. நட்சத்திரத்திலையும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் உள்ள மகிமை வேற. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ரெசரக்ஷனை குறித்து வாசிக்கும் பொழுது the degrees of glory is mentioned, the degrees of reward is mentioned. நீங்கள் எந்த அளவிற்கு பலனை பெறப் போகிறீர்கள், எந்த அளவிற்கு உங்க லைஃப்ல ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வளர்ச்சி நிலைக்குள்ள வளர்ந்து வரப்போகிறீர்கள். Certainly there are different levels of growth. பல நிலை வளர்ச்சி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? I think we are learning. ஆமேன். முதலாவது செஷன்ல நமக்கு கிறிஸ்டியன் லைஃப் உடைய ஓவர்வியூ, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த பரந்த கண்ணோட்டம், அதை நான் உங்களுக்கு சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு இருக்கிற காரியம். இப்பொழுது இந்த சுபாவ வளர்ச்சியில இருக்கிற நிலைகளை பைபிள்ல இருந்து ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தேன். வளரணும் என்ற காரியம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I want to lay all these principles and foundations and concepts at the very outset. இந்த துவக்கத்திலேயே உங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ளுதலை கொடுத்து விட்டு பிறகு ஒவ்வொரு இஷ்யூவாக, இல்லையா, நமக்கு வாழ்க்கையில இருக்கிறதான அந்த டீல் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட மிகவும் ஷார்ப்பா டீல் பண்ணுவதற்கு கோபம், இச்சை, பொறாமை, பெருமை, பயம், கவலை, inferiority complex. Oh, there are so many negative emotions that can haunt you and me and pull us down from becoming the person God wants us to be. தேவன் விரும்புகிற நபராக நாம் இல்லாதபடிக்கு நம்மை இழுக்கக்கூடிய, அழுத்தக்கூடிய பல பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொன்றாக பார்த்து அதை நாம் டீல் பண்ணும். தோட்டத்தை கெடுக்கிற குள்ள நரிகள் என்று வாசிக்கிறோம். அந்த குள்ள நரிகளை பிடிக்க போகிறோம் இந்த தொடர்ல. ஆமேன். உங்க தோட்டத்தை, வாழ்க்கையின் தோட்டத்தை கெடுக்க வருகிற குள்ள நரிகளை பிடிக்க போகிறோம். We are going to catch the little foxes that is spoiling the vineyard. ஆமேன். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு கூட இந்த 2வது செஷன்ல பேசினதற்காக ஸ்தோத்திரம். லேயர் பை லேயர் புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே தெளிவாக இந்த சப்ஜெக்டை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? I'm so glad that I am able to go in detail with some of these concepts. இந்த சில கான்செப்டுக்குள்ள மிக டீடைல்டாக போக ஆண்டவர் கிருபை கொடுக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன்.
கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், ஓவர்கமிங் கேரக்டர் பேட்டில்ஸ் என்ற தொடரை நாம் முறையே ஆரம்பித்து விட்டோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இதுவரைக்கும் மீதியான செஷன்ஸ்ல நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாராக. God bless you. See you in the next session.